विघ्नेश्वरमहं वन्दे सिद्धार्थप्रदायहं शैलात्मजातुदं देवं निर्विघ्नार्थं गणाधिपम् ஓம் காங் கணபதயே நமஹ. அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி வருஷம், உத்தராயண புண்ணிய காலம், வசந்த ருது, சித்திரை 16, ஏப்ரல் 29, சனிக்கிழமை, சுக்லபக்ஷம் திருத்தியை திதி, முற்பகல் 11 மணி 6 நிமிடம் வரை. பிறகு சதுர்த்தி திதி, ரோஹிணி நட்சத்திரம் பிற்பகல் 2 மணி 56 நிமிடம் வரை. பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம். சோபனம் நாமயோகம், கரசை நாமகரணம். இன்றைக்கு அக்ஷய திருத்தியை, சுக்லபக்ஷ சதுர்த்தி விரதம். மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி விரதம், விநாயக பெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாள் இது. இன்றைய நாள் அக்ஷய திருத்தியை இருக்கு. அக்ஷய திருத்தியன்னு சொல்லும்போது பொதுவாக பொருட்களை வாங்குவது நல்லது. இன்றைக்கு என்ன பொருளை வாங்குறோமோ அது அதிகமாக சேரும். லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்துள்ள பொருட்களை வாங்கணும், இப்படிப்பட்ட ஒரு ஐதீகம் இருக்கு. ஆனால் இதை எல்லாருமே செய்யணும்ட்டு அவசியம் இல்லை. ஏற்கனவே செல்வந்தர்களாக இருக்கிறோம், நிறைய செல்வம் நம்மிடத்தில் இருக்கு, நிறைய ஆபரணங்கள், நகை, தங்கம், ஸ்வர்ணம் நிறைய இருக்குன்னு சொல்லும்போது நம்ம மறுபடியும் போய் திரும்ப அதையே வாங்கணும்னு அவசியம் கிடையாது. பண விஷயத்துல மட்டும் எவ்வளவு இருந்தாலும் திருப்தி வர்றது கிடையாது. செல்வந்தரா இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன இல்லையோ அதை இன்றைக்கு செய்யலாம். 16 விஷயங்கள், 16 பேர்கள் கிடைக்கணும்னு சொல்றாங்க. அஷ்டலக்ஷ்மின்னு சொல்லி ஒவ்வொரு லக்ஷ்மியை ஒவ்வொரு துறைக்கு, ஒவ்வொரு நிதிக்கு அதிபதியாக வைத்திருக்காங்க. அப்படியாக நம்ம இடத்துல என்ன இல்லையோ, எது நமக்கு தேவையோ அதை இன்றைக்கு செய்யலாம். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லும்போது இன்றைக்கு குழந்தைகளுக்கு பிடித்தமான ஆடைகளை வாங்கி கொடுக்கலாம், இனிப்பு வகைகளை கொடுக்கலாம், குழந்தைகள் மீது அக்கறை எடுத்துக்கலாம். பெரியவர்களோடு குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கிறோம்னு சொல்லும்போது நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள், வயதான வயோதிகர்கள், அவர்களுக்கு ஏதாவது சேவை செய்யலாம். அப்படியாக என்ன இல்லையோ அதை நம்ம செய்யலாம். ஆரோக்கிய குறைபாடு இருக்கு, நோய் நொடி தான் எப்போதும் இருக்கு, ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்லும்போது அதற்குண்டான வழிமுறைகளை செய்யலாம். பிறருக்கு நல்ல விஷயங்களை வாங்கி கொடுத்து அவர்களிடத்துல ஆசை பெறலாம். அப்படியாக தான தர்மங்களை செய்யலாம். இன்றைக்கு நம்ம நகை வாங்கணும், நமக்கு பிடித்த பொருளை வாங்கணும், அது கட்டாயமாக நல்ல விஷயம். திற வாரம் சனிக்கிழமையா கூட இருக்கு. இன்றைக்கு ஒரு பொருளை வாங்கும்போது அது தொடர்ந்து நீடித்து நம்ம இடத்துல இருக்கும். சிலருக்கு முக்கியமான பெரிய ஒரு ஆடம்பரமான பொருட்களை வாங்கும்போது அடிக்கடி தொலைந்துடும் அல்லது பழுது ஏற்பட்டுடும். அப்படிப்பட்டவங்க சனிக்கிழமையில பொருளை வாங்கும்போது அது ஸ்திரமாக இருக்கும். அதனால தேவையுள்ளவர்கள் தேவையான பொருட்களை வாங்கலாம். தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் என்ன இல்லையோ அதை செய்யலாம், பிறருக்கு உதவிகளை செய்யலாம், தான தர்மங்களை செய்யலாம். விலை குறைவாக இருக்கக்கூடிய உப்பிலிருந்து, அரிசியிலிருந்து, சர்க்கரையிலிருந்து லட்சுமி கடாட்சம் உள்ள பொருட்களை எதுவாக இருந்தாலும் வாங்கலாம். விலை அதிகமாக உள்ள பொருட்கள் வரைக்கும் வாங்கலாம். 16 விதமான பேர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு செய்யலாம். பிறரிடத்தில் ஆசை பெறுவது, ஆலயங்களுக்கு செல்வது கூட. இன்றைய நாள்ல கோவிலுக்கு போறோம், தினந்தோறும் கோவிலுக்கு போறதுக்கு ஒரு சக்தி கிடைக்கும், ஒரு நேரம் கிடைக்கும், அதனால நன்மை கிடைக்கும், அதனால போகலாம். இன்றைய நாள்ல வீடுகளில் பூஜைகளை செய்யலாம். அப்படி செய்யும்போது தினந்தோறும் பூஜை செய்யறதுக்கு நமக்கு நேரம் இருக்கும், அதுக்குண்டான ஆரோக்கியம், சக்தி இருக்கும், அப்போது பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் நேர்மறையாக சிந்திக்கலாம். அதனால அட்சய திருதின்னு சொல்லும்போது இன்றைக்கு எதையெல்லாம் நம்மளால செய்ய முடியலையோ, தொடர்ந்து பள்ளிக்கு கல்லூரிக்கு போக முடியாம அடிக்கடி விடுப்பு எடுக்கக்கூடிய சூழ்நிலையில சில மாணவர்கள் மாணவிகள் இருப்பாங்க. அவர்கள் இன்றைக்கு வேண்டிக்கிட்டு போகலாம். படிப்புல அடிக்கடி தடை வரக்கூடியவர்கள் இன்றைக்கு படிக்கலாம். நோய் நொடிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கக்கூடியவர்கள் அதை சரி செய்வதற்கு இன்றைக்கு உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி போன்ற விஷயங்களை செய்யலாம். இப்படியெல்லாம் எது நமக்கு கைவர பெறலையோ அதையெல்லாம் இன்றைக்கு செய்யும்போது அதை தொடர்ச்சியாக நம்மளால செய்ய முடியும், நீடித்து செய்ய முடியும், அதற்குண்டான பலன்களை பெற முடியும். இன்றைக்கு விநாயகருக்கு உண்டான சுக்லபக்ஷ சதுர்த்தியாகவும் இருக்கு. விநாயகரை வழிபட்டு இந்நாளை தொடங்கலாம். அனைத்து விதமான பேறுகளும், லக்ஷ்மி அஷ்டலட்சுமி கடாட்சமும் 16 விதமான பேறுகளும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்றைய நவகிரக நிலைகள்: மேஷராசியில் சூரியன், ரிஷபராசியில் சந்திரன், அங்காரகன், சிம்மராசியில் ராகு, கன்னியா ராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், கும்பராசியில் கேது, மீனராசியில் புதன், சுக்கிரன். ரிஷபராசியில் இருக்கும் சந்திரன் இன்றைக்கு பின்னிரவு 2 மணி 9 நிமிடத்திற்கு நாளை அதிகாலை நேரம், அந்த நேரத்தில் மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இன்றைய தினபலன்: மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் அங்காரகனோடு சேர்ந்து இருக்காரு. சுய சாரத்திலையும் அங்காரகனுடைய சாரத்திலையும் சஞ்சாரம் செய்கிறார். குருவுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்குது, ராசிநாதன் அங்காரகனுக்கு கிடைக்குது. வாக்கு சாதுரியம் சிறப்பாக இருக்கும், பேச்சு ஆற்றல் சிறப்பாக இருக்கும், பேச்சு சாதுரியம் இருக்கும், அதன் மூலமாக காரியங்களை சாதித்துக் கொள்வீங்க. இன்றைக்கு சமாதான விஷயங்களை பேசலாம், சண்டை சச்சரவுகள் தீரும், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும், அந்யோன்யமாக இருக்க முடியும் தம்பதிகள். அப்படியாக இந்நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய, வரவை தரக்கூடிய நல்ல நாளாக அமையும்.
ரிஷபராசி அன்பர்களே, ராசியில சந்திரன் இருக்கார். ராசியில சந்திரனும் அங்காரகனும் இருக்காங்க. ராசியில இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் பெற்று இருக்காரு. குருவுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்குது. ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்காரு. அவருக்கும் குருவுடைய பார்வை கிடைக்குது. அதனால் என்னால் நினைத்ததை சாதிக்க முடியும், விரும்பிய பொருளை வாங்கி மகிழ முடியும், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல எண்ணங்கள் இருக்கும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், மனதில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும், நல்ல செய்தி கிடைக்கும், நல்ல நண்பர்கள் இப்போது உங்களுக்கு கிடைப்பாங்க. மிகச்சிறந்த நல்ல நாளாக, நல்ல திருப்பம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 12ஆம் இடத்துல சந்திரனும் அங்காரகனும் சேர்ந்து இருக்கிறாங்க. அங்காரகன் 6ஆம் இடத்திற்கு அதிபதி. உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும், உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் இப்போது விலகும், நல்ல ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், சுப செலவுகளை செய்வீங்க, குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருந்தாலும் கூட அதை சமாளிக்கலாம், வேலை பளு அதிகமாக இருக்கும், அதையும் சிறப்பாக சமாளிப்பீங்க. அப்படியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சவால்களையும் அனைத்து பொறுப்புகளையும் நீங்கள் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய அங்காரம் கொண்டு சேர்ந்து இருக்கிறது. குரு பார்வையை பெறுவது அனைத்துமே சிறப்பு. மேலும் சந்திரன் சுயசாரத்தையும் அங்காரகன் சாரத்தையும் பெற்றிருக்கார். அதுவும் சிறப்பாக இருக்கு. சந்திரனுடைய ஸ்தானம் 11ஆம் இடம், அதுவும் சிறப்பாக இருக்கு. அனைத்தும் சிறப்பாக இருக்கு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வர வேண்டிய அனைத்துமே எளிதாக கிடைக்கும். நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு பெரிய பொறுப்புகள் நல்ல சலுகைகள் கிடைக்கும். மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மூத்தவர்களுடைய ஆதரவு துணை இருக்கும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அனைத்தும் சாதகமாக நடக்கக்கூடிய சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சூரியன் 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கார். 10ல் சந்திரன் உச்சம் பெற்று இருக்கார். 10ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் 8ல் உச்சம் பெற்று இருக்கார். இப்படி 8, 9, 10ஆம் இடங்கள்ல வரிசையாக கிரகங்கள் உச்சம் பெற்று இருக்கு. குரு 2ஆம் இடம் தனஸ்தானத்துல இருந்து 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். பண வரவு இருக்கும், கஷ்ட நஷ்டங்கள் விலகும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், வேலை ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்கும், உயர் அதிகார இடத்துல பாராட்டு கிடைக்கும், அரசு சார்ந்த ஆதாயம் கூட கிடைக்கும். அனைத்தும் சிறப்பாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 9ஆம் இடத்துல சந்திரனும் அங்காரகனும் சேர்ந்து இருக்கிறாங்க. பெற்றோர் சொல்படி பெரியோர் சொல்படி கேட்டு நீங்க நடக்கும்பொழுது நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எதையும் சிந்தித்து திட்டமிட்டு காரியங்களை செய்யணும். பின் விளைவுகளை தெரியாமல் எதுலையும் இறங்கக்கூடாது. தேவையற்ற கோபதாபம், தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படுறது போன்ற விஷயங்களை குறைத்துக் கொள்ளணும். அப்படியாக கவனமாக நிதானமாக இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கு சுக்லபக்ஷ சதுர்த்தி விரதம் இருக்கு. அக்ஷய திருதியை நாளாக இருக்கு. விநாயகருக்கு விரதம் இருங்க. விநாயகருடைய அனுகிரகத்தினால அனைத்து விதமான தடைகளும் நிவர்த்தி ஆகும். அக்ஷய திருதின்னு சொல்றதுனால தான தர்மங்களை செய்யுங்க. சந்திராஷ்டமத்தினால பிரச்சனை இருக்காது. பொதுவாக உங்களுக்கு எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அதனால சந்திராஷ்டமம் இருந்தாலும் கூட இன்றைக்கு நீங்க விரதம் இருக்கும்போது விநாயகருக்கு தான தர்மங்களை செய்யும் போது இந்த நாள் உங்களுக்கு சாதகமான பயனுள்ள நாளாக அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. 7ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகம் ஏற்படுது. குருவுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்குது. சந்திரன் பாகியஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் ராசியை பார்க்கிறாரு. அதிர்ஷ்டசாலியாக இருப்பீங்க. அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். விரும்பிய விஷயங்கள் நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு வந்து சேரும். தந்தை மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கும். உயர் பதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட அனைத்துமே அதிகமாக கிடைக்கக்கூடிய மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 6ஆம் இடத்துல சந்திரனும் அங்காரகனும் சேர்ந்து இருக்கிறாங்க. ராசிநாதன் குரு 10ஆம் இடத்துல இருக்கார். உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு உயர்வு கிடைக்கும். சுயதொழில் செய்யக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். நல்ல லாபம் கிடைக்கும். எதிரிகளும் கூட இப்போது நண்பர்கள் ஆவாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் விலகும். ஆரோக்கியமாக இருப்பீங்க. அனைத்தும் சாதகமாக நடக்கக்கூடிய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 5ஆம் இடம் புத்திஸ்தானம், புகழ்ஸ்தானம். அந்த இடத்துல சந்திரன் உச்சம் பெற்று இருக்காரு. ராசிக்கும் 5ஆம் இடத்திற்கும் குருவுடைய பார்வை கிடைக்குது. உங்களுடைய திறமைகளை உங்களுடைய அனுபவத்தை சரியாக பயன்படுத்தி நல்ல புகழை பெறுவீங்க.
நல்ல பெயரை எடுப்பீங்க. நன்னடத்தை கொண்டு நல்ல பெயரை எடுப்பீங்க. நல்ல பெயரை எடுத்து விட்டால் போதுமானது, அனைத்துமே உங்களுக்கு கிடைக்க தொடர்ந்துவிடும். அதே போன்று திருமணமாகி சந்தான பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இப்போது சந்தான பேர் உண்டாவதற்கு உண்டான வழிவகைகள் தெரியும். உங்களுடைய பரிகாரங்களை தெரிந்து கொள்வீங்க, பிராயச்சித்தங்களை செய்து முடிப்பீங்க. மிகச்சிறந்த நல்ல திருப்பம் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு, உச்சம் பெற்றிருக்கார், அங்காரகோடு சேர்ந்திருக்கார். சுயச்சாரத்தையும் அங்காரங்களுடைய நட்சத்திர சாரத்தையும் பெற்றிருக்காரு. அதனால் இப்போது உங்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். நீங்கள் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்வீங்க. வாகன யோகம் உண்டாகும். வீடு வாங்கணும், இடம் வாங்கணுன்ற ஆசை இருந்தால் அது இப்போது பூர்த்தியாகும். உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். மகிழ்ச்சி எதுவும் அது இப்போது கிடைக்கும். எதை விரும்புகிறீங்களோ அது கிடைக்கும். சுகமாக இருக்கக்கூடிய, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 3ஆம் இடத்துல சந்திரன் அங்காரகன் சேர்ந்து இருக்கிறாங்க. மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மனதில் நல்ல திடம் இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் இருக்காது, நேர்மறை எண்ணங்கள் இருக்கும். உடல்லையும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நல்ல ஆற்றல் இருக்கும். உங்களுடைய பணிகள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பிறருக்கும் கூட உதவிகரமாக இருப்பீங்க. சகோதர ரீதியாக ஒற்றுமை இப்போது சிறப்பாக இருக்கும். சகோதரர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கூட இப்போது சரியாகும். மிக சிறந்த பலன் தரக்கூடிய காரியங்கள் ஜெயமாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய ஜோதிட தகவல். நவகிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கும் படிக்கும்போது என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும், என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம். சிறு தகவல்களை பார்த்தோம். அதாவது சூரியனில் இருந்து கேது வரைக்கும் ஒவ்வொரு கிரகத்துடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியவர்களும் படிக்கும்போது எந்த இடத்துல படிக்கலாம், யார் அவர்களுக்கு உதவி செய்வாங்க படிக்கிறதுக்கு, அவர்கள் படிக்கும்போது வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது போன்ற விஷயங்களை பார்த்தோம். அப்படியாக சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் திருமணம் ஆன பிறகு கூட படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இல்வாழ்க்கை துணை கூட அவர்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அவர்களுக்கு படிக்க சொல்லி ஊக்கப்படுத்துவாங்க, உறுதுணையாக இருப்பாங்க. ராகுவுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு குறிப்பாக பார்ட்னர் தாத்தா படிக்க வைப்பார், செலவு செய்து நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாரு. படிக்கிறதுக்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். கேதுவுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு படிக்கும்போது நல்ல குரு கிடைச்சிடுவார். நல்ல ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு குரு அவருக்கு கிடைத்து இந்த துறையை படிக்கலாம், இதை படிக்கும்போது இந்த விஷயம் நடக்கும், இந்த தொழில் செய்யலாம், இந்த உத்தியோகம் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய அறிவுரைகளை அவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். அடுத்ததாக கேதுவுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியவர்கள் படிக்கும்போது தடைகள் ஏற்பட்டால் அல்லது சிறு தோல்விகள் வரும்போது அவர்களுக்கு ஏதாவது ஒரு விரக்தி, வெறுப்பு போன்ற சூழ்நிலை படிப்பை விட்டுடலாமா அப்படின்ற எண்ணங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு விநாயக பெருமானை வழிபட்டு படிக்கணும். விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி பிறகு படிக்க தொடங்கலாம். அல்லது ஆஞ்சநேய சுவாமிக்கு துளசி சாற்றி அவருக்கு பிரதட்சணங்களை செய்து பிறகு படிக்கலாம். இப்படி செய்யும்போது படிப்புல சிறு தோல்விகள் வந்தாலும் கூட அதை தாங்க முடியும், எதிர்த்து போராடி வெல்ல முடியும். இப்படியாக நவ கிரகங்கள்ல ஒவ்வொரு கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியவர்களும் படிப்பதற்கு இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்வதற்கும், படிப்பதற்கு உண்டான நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும், யாரிடத்துல உதவி கேட்கலாம், யார் இவருக்கு உதவி செய்வார் போன்ற விஷயங்களை தெரிந்து கொண்டோம். இன்றைய தினபலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.